ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகே. நான் உங்கள் சுனில். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுக்காவில் இருக்கிற 8000 மலையில் தான் இருக்கும். இந்த மலைக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே 8000 சமணர்கள் வாழ்ந்த சமண படுக்கைகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். சரி வாங்க போய்கிட்டே இருப்போம். எண்ணாயிரம் என்பது தமிழில் 8000 என்று பொருள்படும். மேலும் கிபி 1025ஆம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று எண்ணாயிரம் என்பது ராஜராஜ சோழனின் பெயரை குறிக்கிறது என்ற தகவலை தருகிறது. இந்த பெயரானது சமண வணிகர்களின் ஒரு குழு பெயரை குறிப்பதாய் உள்ளது. இது வரைக்கும் நம்ம ஏறி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக அமைக்கப்பட்ட படிகள் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமணர்களால் வந்து பாறைகளில் வந்து வெட்டப்பட்ட அந்த வந்து படிகள் நீங்கள் வந்து பார்க்கலாம், தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து படிகளை தான் நம்ம வந்து போக போகிறோம். மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து கல்வெட்டுகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நேராக வந்து இங்கே வந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து செதுக்கப்பட்ட, அது வந்து உங்களுக்கு தெரியாது, இது வந்து அந்த படிக்கட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த வந்து குழியை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஏன் அப்படின்னு வந்து அப்போ வந்து சமணர்கள் வந்து ஸோ இந்த மருத்துவத்துக்காக வந்து மூலிகையெல்லாம் வச்சு ஸோ செய்கிறதுக்காக தெரியுதில்ல. ஸோ அதுக்காக தான் இது. அப்படியே எனக்கு பின்புறமாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு சமண படுகை இருக்குது, ஒரு சின்ன சமண படுகை இருக்குது. ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சில சமண படுகைகள் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் இங்கே எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது, அது 1 7. ஸோ சமண படுகைகள் இருக்குது. அப்படியே இந்த புறம் வந்து நீங்கள் அப்படியே இதுக்கு மேலே வந்து ஏறி வந்தால் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 5 சமண படுகைகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சமண படுகைகள் வந்து கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 சமண படுகைகள் கொண்ட படுக்கைகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மழைநீர் வந்து ஸோ போகிறதுக்காக தான் இந்த கால்வாய் வந்து படுகைகள் வந்து அந்த மழைநீர் வராத அளவுக்கு ஸோ இந்த கால்வாய் வழியாக அப்படியே வந்து இப்படி வந்து நீர்கள்லாம் வந்து போகிறதுக்காக தான் இந்த சமணர்கள் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த 10 சமண படுகைகளும் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே இது கூட வந்து இந்த குகை போன்ற அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து போனால் ஸோ இங்கே இருக்கிற சில படுகைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 7 படுகைகள். ஸோ இது வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து போயிட்டு பார்த்தா ஸோ வந்து அந்த ஆசனம் உட்காந்த இடம், ஸோ அங்கே ஒரு சிற்பமும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஸோ மலைக்கு மேலே போனால் அங்கே சில வந்து படுகை இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரி வாங்க போவோம். எண்ணாயிரம் கிராமமானது 1000 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்த பாரம்பரியத்தை தன்னகத்தை கொண்டது. இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு நகரமாகும். ராமானுஜர் வருகைக்கு முன்பு இங்கு சமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். ராமானுஜர் இங்கிருந்த 8000 சமணர்களை வைஷ்ணவர்களாக மாற்றினார். அக்காலத்தில் இது ராஜராஜ சத்ரு விமாங்கலம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8000 சமணர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த 8000 சமணர்களுக்கும் ஆசான்னு ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் அமரக்கூடிய அந்த இடத்த தான் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மலை மேலே வந்து ஏறி வரும்போது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு இருந்தது தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த படுகைகள் எல்லாமே. இப்போ வந்து ரைட் சைடில் இருக்குது தான் அந்த ஆசானியை வந்து இருக்கை இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இருக்கையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு சென்டரில் தான் ஸோ அங்கே வந்து பர்சவநாதருடைய சிற்பமும் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே போய் அங்கே சில படுகைகள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இருக்கையை வந்து பாருங்கள். ஸோ இதுதான் இது அந்த இருக்கை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து இந்த மழைநீர் வந்து உள்ளே வராத அளவுக்கு இந்த கால்வாய் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு தான் ஸோ அந்த ஆசான் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸோ எல்லாமே வந்து போதிப்பார். ஸோ மருத்துவத்தை பற்றியாக இருக்கட்டும், இல்லை கல்வியை பற்றியாக இருக்கட்டும், ஸோ எதோ இருந்தாலும் இங்கேருந்து அமர்ந்துக்கிட்டு தான் வந்து போதிப்பார். ஸோ இந்த ஆசான் இருக்கை அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லப்படுது. சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, இப்போ போய்ட்டு நம்ம அந்த பர்சவநாதருடைய சிற்பத்தை பார்க்கலாம். சோழர் காலத்தில் எண்ணாயிரம், திருப்பாதிப்புலியூர், திருப்புவனை, திருமுக்கூடல், திருவாவடுதுறை,
திருவெற்றியூர், பாகூர் உள்ளிட்ட இடங்கள் உயர்கல்வி கூடங்கள் இருந்ததாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. எண்ணாயிரத்தில் இருந்த கல்லூரியில் 3 வேதங்கள் உட்பட 11 வகையான பாடங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. இங்கு பிரம்மாச்சரியம் என்று அழைக்கப்படும் இளநிலை மாணவர்கள் 270 பேர், சாத்திரம் என்று அழைக்கப்படும் முதுநிலை மாணவர்கள் 70 பேர் என ஒரு கல்வி ஆண்டுக்கு 340 மாணவர்கள் பயின்றுள்ளனர். பாடங்களை போதிக்க இளநிலைக்கு 12 பேர், முதுநிலைக்கு 3 பேர் என மொத்தம் 15 ஆசிரியர்கள் இருந்துள்ளனர். இளநிலை ஆசிரியர்கள் தலா 3 பேருக்கு நாளொன்றுக்கு அரை கழஞ்சி, அதாவது ஒரு கழஞ்சி 5.33 கிராம், 2 குறுனி, 4 நாழி, அதாவது 20 படி நெல் ஊதியமாக தரப்பட்டுள்ளன. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டுக்கு அப்புறம் இங்கேயும் சில படுக்கைகள்லாம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதோ ஆப்போசைட்டில் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே 3 பேர் கூட படுக்கலாம், அதுபோல் பெருசாகவே இருக்குது படுக்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக இந்த சிற்பத்தை வந்து பார்க்க போகிறோம். பாறையில் எவ்வளோ அழகாக வந்து ஸோ குறைஞ்சி இந்த சிற்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து மேலே போய் பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிற்பம் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி வந்து பர்சவநாதருடைய சிற்பம் தான் இது. இந்த சிற்பம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து கீழே வந்து இந்த தாமரை மலரில் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவருக்கு தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5 தலை நாகம் வந்து அவர் வந்து காக்கிற மாதிரியும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ அவர் வந்து இவருடைய சிற்பம் வந்து ஒரு நிர்வாண நிலையில் தான் இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தை வந்து நம்ம முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த சில படுகைகளை நம்ம வந்து பார்க்கலாம். இளநிலை மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு 6 படி நெல், முதுநிலை மாணவர்களில் தலா 25 பேருக்கு நாளொன்றுக்கு அரை காசு, அதாவது 5.33 கிராம் பொன், 10 படி நெல் கல்வி ஊக்கப்படியாக வழங்கப்பட்டுள்ளது. எண்ணாயிரம் உயர்கல்வி கூடத்தின் நிர்வாக செலவினங்களுக்காக 45 வேலி, அதாவது 247.5 ஏக்கர் நிலத்தை முதலாம் ராஜேந்திர சோழன் மானியமாக எழுதி வைத்திருக்கிறான். இந்த தகவல்கள் அனைத்தும் எண்ணாயிரம் கல்வெட்டு வாயிலாக தெரிய வருகின்றன. இப்போ நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மருத்துவ குழி இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் தெரியும். இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்துட்ட பிறகு இந்த இடத்துல சமண படுகை இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நிலாப்படுகை என்று சொல்லப்படுது. இது ஏன் நிலாப்படுகைன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் சமணர்கள்லாம் படுத்துக்கிட்டு மேலே நிலாவை பார்த்துக்கிட்டு ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சு வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த எண்ணாயிரம் மலையை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு பாய் சொல்லி கிளம்புறேன். டிகேன் சுனில்.